பூட்டானில் உலக அமைதி தொடர்பாக தற்போது பிரதமர் மோடி பேசி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், தற்போது பிரதமர் மோடி என்னவெல்லாம் தெரிவித்திருக்கிறார்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. டெல்லி செங்கோட்டையில் நேற்று நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு காரணமானவர்கள் அனைவரும் நீதியின் முன்பு நிறுத்தப்படுவார்கள் எனவும் யாரும் தப்பிக்க முடியாது என பிரதமர் மோடி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி பூட்டான் சென்றிருக்கிறார். அங்கு பூட்டானின் தற்போதைய மன்னரின் தந்தையின் 70வது பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசி வருகிறார். முதலில் பேசிய பிரதமர் மோடி இன்று தான் மிகவும் கனத்த இதயத்தோடு இங்கே நின்று கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நேற்று டெல்லியில் நடைபெற்ற இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தி இருப்பதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். ஒட்டுமொத்த தேசமும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணை நிற்பதாக தெரிவித்துள்ள பிரதமர் மோடி நேற்று இரவு முழுவதும் சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களோடு தான் தொடர்பு கொண்டு பேசி வந்ததாக பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சம்பந்தப்பட்ட அனைத்து புலனாய்வு அமைப்புகளும் இந்த சதியினுடைய ஆணி வேரை கண்டுபிடிக்கும் என தெரிவித்துள்ள பிரதமர் மோடி இதற்கு பின்னால் இருப்பவர்கள் நீதியின் முன்பு நிறுத்தப்படுவார்கள் எனவும் யாரும் தப்பிக்க முடியாது என்கிற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். கடந்த ஏப்ரல் மாதம் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலின் தொடர்ச்சியாக பீகாரில் பேசிய பிரதமர் மோடி இதே வார்த்தைகளை தான் பயன்படுத்தி இருந்தால் இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் நீதியின் முன்பு நிறுத்தப்படுவார்கள் எனவும் யாரும் தப்பிக்க முடியாது, கற்பனைகள் கூட நினைத்து பார்க்க முடியாத பதிலடி கிடைக்கும் என்று பிரதமர் மோடி பேசியிருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் பிரதமர் மோடி அதே போன்றது ஒரு எச்சரிக்கையை மீண்டும் விடுத்திருக்கிறார். இது தவிர நாளைய தினம் மாலை 5:30 மணிக்கு பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டமும் நடைபெற இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதில் பல முக்கிய முடிவுகள் ஏதேனும் எடுக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.